Hi friends, welcome to CBC class 12th math exercise number 2.2 first problem solution. இந்த எக்ஸசைஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதில் நிறைய ஃபார்முலாஸ் மிஸ்செல்னஸ் எல்லாமே சேர்த்து ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது மொத்தமாக லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். கொஞ்சம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இங்கே பாருங்கள். இப்போது எனக்கு இதை நம்ம ப்ரூவ் ஒன்று லெஃப்ட்லேருந்து ரைட்டை ப்ரூவ் பண்ணலாம், இல்லை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் ரைட்லேருந்து லெஃப்ட்டை ப்ரூவ் பண்ணால் ஈஸி. ஓகேங்களா? ஏன்னா இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரியே இருக்குது. எஸ் சார், என்ன ஃபார்முலா சார் நீங்கள் கேட்பீங்க. ஓகேவா? எனக்கு பார்த்தோன்னே தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுன்னா, நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கும் தோணும். ஓகேவா? இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறேன். இந்த ஆர்ஹெச்எஸ் தான் நான் எல்ஹெச்எஸ் போக போகிறேன். ஸோ லெட் எக்ஸுங்கிற பிளேஸில் சைன் தீட்டான்னு போட போகிறேன். ஓகேவா? எக்ஸுங்கிற பிளேஸில் சைன் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நானே சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால லெட்டு. இப்போ இந்த சைன் எப்படி தள்ளி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகணும், சைன் எப்படி போச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. இதை அப்படியே வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். ஓகேவா? இதை அப்படியே இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 3 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் இந்த சைன் தீட்டா போடுறேன், மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் சைன் தீட்டா போடுறேன். அப்போ என்ன வரும், எக்ஸ் கியூப்னா சைன் கியூப். இப்போ இந்த பார்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. என்ன ஃபார்முலானா ரீகால். இது தான் சொன்னேன், பார்த்து ஃபார்முலா மாதிரி இருக்குது. சைன் 3 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. சப்போஸ் பரவாயில்ல, மறந்ததாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஃபார்முலா மாதிரியே அப்படி இருக்கு பாருங்கள். 3 சைன் தீட்டா 4 சைன் கியூப் அதே மாதிரி இருக்கா. அதனால தான் நான் எக்ஸுக்கு சைன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணேன். சரிங்களா? எனக்கு பார்த்தோன்னே இந்த ஃபார்முலா டக்குனு மைண்டில் தோணுச்சு, அதனால தான் சைன் தீட்டான்னு போட்டேன். ஓகே, அப்போ இந்த என்டையர் டேர்முக்கு பதிலாக சைன் 3 தீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக சைன் 3 தீட்டான்னு போடுறேன். இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் சைனும் கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் 3 தீட்டான்னு தான் இருக்கும். ஓகேவா? கொஷின் பாருங்கள், எக்ஸில் தானே இருக்குது, நம்ம ஆன்சரும் எக்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம இது வேறு ப்ரூவ் வேறு பண்ணணும். அப்புறம் இந்த தீட்டானா என்னது, இங்கே பாருங்கள் 3 இன்ட்டு தீட்டானா, இங்கே பாருங்கள் தீட்டானா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான், இதை நான் ப்ரூவ் பண்ணோம், ப்ரூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ தட் இஸ் மை எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஆர்ஹெச்எஸ் ஸ்டார்ட் பண்ணால் எல்ஹெச்எஸில் முடிச்சிட்டேன். தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? அவ்வளோதான், சம்மு முடிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் அதுக்குள்ளே முடிச்சிச்சு. ஒன்றும் இல்லைப்பா, இதை பார்க்குறதுக்கு இந்த ஃபார்முலாமாக இருந்துச்சு. இந்த ஃபார்முலா நீங்கள் சைன் தீட்டா வரும், அதனால் எக்ஸுக்கு சைன் தீட்டான்னு போட்டேன். சைன் இப்படி தள்ளிட்டா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், வெறும் தீட்டா மட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு இந்த ஃபார்முலா போட்டு கேன்சல் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது எதுக்கு சார் கேட்டால், இது இந்த இடத்த கேன்சல் பண்ணுற மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் அது நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், பட் வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஒரு சில பேர் புரிஞ்சிருக்கும், அதை பார்க்க தெரிஞ்சிருக்கும், அவங்க அப்படியே பார்த்து போட்டுருங்க. ஓகேவா? ஃபஸ்ட் சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போவோமா, நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.